படம் கொண்டு வந்ததுக்கு நெல்சனாக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்க சப்ஜெக்ட், ஒர்க் பண்ணும்போதும் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எஸ்ஜே சார் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக டைரக்டராக தெரியும், பட் ஆர்டிஸ்ட்டாக நேரில் அப்போ தான் ஃபீல் பண்ணுவேன் ஷூட் பண்ணும்போது. அண்ட் பிரியா அப்புறம் கருணாகரன் அவங்களும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. ஜஸ்டினோட இது எனக்கு 3rd ஃபிலிம். நான் 3 படமும் அவங்களுக்கு தான் பண்ணியிருக்கேன். பிரபாகர் சார், தங்க பிரபாகர் சார் எனக்கு வரல, பட் அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஸ்பாட்டில் சொன்ன மாதிரி அவர் அங்கே டெய்லி இருப்பாங்க, நிறைய இன்புட்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் பிரபு சார், எஸ்ஆர் பிரபு சார் அண்ட் பிரகாஷ்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாரும் நெல்சனுக்கும் யாருக்கு ஜஸ்டினுக்கு கை தட்டிட்டு டயர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல், எஸ் டெஃபினட்டாக இங்கே டயஸில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் இது என்னோடய படம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறதுனால தனியாக தேங்க்ஸ் சொல்லணுமான்னு எனக்கு தெரில. இருந்தாலும் அந்த ஆடியோ லான்ச் ஃபார்மாலிட்டிக்காக ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்குமே, பட் இது என்னோடய படம் தான், அதனால் நான் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். அண்ட் இந்த படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக எஸ்ஜே சூர்யா சார், ஃபஸ்ட்டு சங்கர் சார் சொன்ன மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் படம் அப்படின்ன உடனே நானும் அவர் படம்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு நெல்சன் கிட்ட தான் சொன்னேன், எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே. இல்லை நீங்கள் கதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டோஷிலா சொன்ன மாதிரி, சங்கர் சார் சொன்ன மாதிரி அப்படியே குழந்தைய மாதிரி பொட்டு வச்சு பூ வச்சு பத்திரமா வீட்டுக்கு போமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து, ஐ ஷுட் சே அந்த ஷூட்டிங் ஒரு 25 days எனக்கு இருந்திருக்கும் அப்படின்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு செட் அது. எஸ்ஜே சூர்யா சார் எந்தளவுக்கு பயந்து அவர் அவ்வளோ அவருக்கு டெம்பர் இருக்கும் திடீர்னு, அதெல்லாம் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னது. பட் ஆஸ் அன் ஆக்டர் செட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட இருந்து அவ்வளோ கதை கேட்கலாம். அவர் கருணாகரன் 2 பேரும் நமக்கு ஃபோன், எஃப்எம், பாட்டு எதுவுமே தேவையில்லை. அவங்க 2 பேருமே நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய கதை அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுவார். சிரிக்காமல் இருக்கவே முடியாது. அண்ட் நெல்சன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்று மைண்டில் வச்சுருப்பார், அது வரணும். அது 1 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் சரி, 2 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் சரி, இல்லை நாளைக்கு வந்தாலும் சரி, பொறுமையாக அப்படி அவர் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருப்பார். அதனால் நம்மளுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவர் கேட்குற ரியாக்ஷனை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா நாளைக்கு வந்து மறுபடியும் அதே எடுப்பார். அந்த அளவுக்கு ஹி வாஸ் வெரி பர்டிகுலர். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா ஹி வாஸ் வெரி கிளியர் அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஷுட் சே இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் திஸ் என்டையர் டீம். சொன்ன மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு டீம். அண்ட் எஸ், படம் டப்பிங்கில் பார்த்தது நான் நல்லா வந்திருக்கு. நீங்களும் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் டெஃபினட்டாக ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பெரிய மீடியம் நீங்கள் தான். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் உங்களுடைய ப்ரெசன்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரி திங் யூ கைஸ் கோயிங் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்டையர் டீம், ஜஸ்டினுடைய மியூசிக் இன்னும் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் அடியே அழகி இருக்குது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அவர் எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல. அதனால் இப்போ நான் அடி அழகி வந்து என்னோடய சாங் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார், நெல்சன் சார், எஸ்ஆர் பிரபு சார், கோகுல், சங்கர் சார், எவ்ரிபடி, எனக்கு சில பேரோட பேர் டக்குன்னு தெரியல. ஸோ எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஃபில்ம் யூ கேவ் மீ. தேங்க்யூ. ஷிலா எனக்கு பயங்கரமாக பில்டப் பண்ணி கூப்பிட்டு, உண்மைமா, வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஃபார் அ லாங் டைம். லவ் யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். விட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். போன ஆடியோ லான்ச்சில் 2 முக்கியமான பேரை மறந்துட்டேன், கோச்சிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் இந்த மேடையில் இருக்கார், அவர் யாருன்னு சொல்ல மாட்டேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இதனுடைய 2வது படம். என்னோடய முதல் படம் பார்த்துருப்பீங்க, பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸோட இணைஞ்சு நான் ஒர்க் பண்ணக்கூடிய 2வது படம். நான் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல முக்கியமாக ஒரு சிலருக்கு நன்றியை சொல்லணும்னு விரும்புகிறேன். அதில் முதல்ல வந்து என்னோடய அம்மா. 5 வயசில் வந்து என்னோடய அப்பா இறந்தார். அதுக்கப்புறம் என்னை கட்டி காப்பாற்றி இந்த மேடை வரைக்கும் கொண்டு வரதுக்கு எங்கள் அம்மா முக்கியமான காரணம். அதனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2வது, ஒரு இயக்குனராக நான் அறிமுகமாகிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்னுடைய முதல் படத்துடைய தயாரிப்பாளர் திரு செல்வகுமார், கெனனியா ஃபிலிம்ஸ். ஸோ அவருக்கு
மிக முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணாத சூழலில் என்னை மட்டும் நம்பி முதலீடு போட்டு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு எனக்கு திருப்தியாகவே இருந்துச்சு. அதனால் அவருக்கு இந்த நேரத்துக்கு நன்றி. மூணாவது, முதல் படம் நல்ல படமாக வந்திருந்தாலும் ரெண்டாவது படம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ததாக வேண்டும். அந்த சூழலில் முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸில் நான் பேசிகிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த படத்தை எனக்கு கொடுத்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸுடைய ப்ரொடியூசர்ஸ் திரு பிரகாஷ் பாபு சார், பிரபு சார், அப்புறம் தங்க பிரபாகர் சார், இவங்க 3 பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக வந்து பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸில் படம் பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போனேன். பட் அந்த ஹோம்ஒர்க்லாம் பத்தலை எக்ஸாம் எழுதுறதுக்கு. முழு தயாரிப்பு பணிகளோட தான் நான் எந்த விஷயத்தையும் செய்வேன். அது பேப்பரில் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள். பேப்பர் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து திரைக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான திறமையும் அதுக்கான டீமும் என்கிட்ட இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் மிக தெளிவாக எல்லாமே இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இதே எதிர்பார்ப்பை கொண்டுள்ள ஒரு ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வசதியாக தான் இருந்துச்சு. அதை நான் நிறைய இடத்துல நான் ப்ரொடியூசர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க நிறைய இடத்துல என்கிட்ட பேசும்போது இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் தயக்கமாக இல்லை கொஞ்சம் யோசிச்சு இல்லை கொஞ்சம் சுற்றி வளைச்சு சொன்னால் கூட சார் இதுதான் சார் கம்ஃபர்டபுள், நம்ம இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க 3 பேருக்கும் நன்றிகள். அடுத்தது எஸ்ஜே சார். இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ எஸ்ஜே சூர்யா, வில்லன் எலி அப்படிங்கிற ஒரு புள்ளியிலேருந்து தான் வந்து இந்த படத்தை நான் ஆரம்பித்தேன். ஸோ வில்லன் எலின்னு முடிவானதுக்கப்புறம் ஒரு எலிக்கு ஈக்குவலான ஒரு நடிகர் வேணும் அப்படின்னு தோணுச்சு. அது உருவம் கிடையாது, பட் இன்றைக்கி இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஒரு உயிரினம் அப்படின்னா அது வந்து எலி. அதுக்கு இருக்கக்கூடிய சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. அதுக்கப்புறம் அதுக்கு பயங்கரமான ஒரு மெமரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது எலிசபெத் மகாராணி காலமாக இருந்தாலும் சரி, இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய பாம்பே மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, அன்றைக்கும் எலி பிடிக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்காங்க, இன்றைக்கும் அஃபிஷியலாக பாம்பேயில் எலி பிடிக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்காங்க. ஒரு எலி பிடிச்சா 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. பரம்பரையாக அந்த எலியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எலி கோவில் இருக்குது. எலியை வந்து நம்ம இறந்தவர்களின் ஒரு மீட்பாகவும் பார்க்குறோம். திரும்ப எலி மூலமாக வர்றாங்கன்னு சொல்லி அந்த எலி கோவிலில் எலியை கும்பிடக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கான எலிகள் செத்து கிடக்கதை பார்த்துருப்போம். அந்த எலியை மதிக்க கூட மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒரு மனித இனத்திற்கு இணையாக இந்த உலகத்தில் ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அது எலி தான். இதை வந்து பல ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்கு. நம்ம இருக்கக்கூடிய இதே பில்டிங்க்கு கீழே தான் அவங்களும் இருக்காங்க. உங்களை விட 4 மடங்கு இருப்பாங்க. இதில் ஒரு கட்டுரையை படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த விஷயம் என்னன்னா, மனிதனை அழிக்கக்கூடிய அளவுக்கு வால்யூம்ல ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு உயிரினமாக பார்த்தா அதுவும் எலி தான். அந்த எல்லா எலியும் வெளில வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி ஆச்சரியமான தகவல்கள் வந்து எலியை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிது. இப்பேற்பட்ட எலிக்கு எதிராக கொண்டு வந்து ஒருத்தரை நிற்க வைக்கணும், யாரை கொண்டு வந்து நிற்க வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சில பெயர்கள்லாம் வந்துச்சு. வழக்கம் போல் என் ப்ரொடியூசர்கிட்ட முதல்ல ஒரு 10 லிஸ்ட்டு கொடுத்தானா 8 அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் அதனால் நான் உஷாரா அப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரி எனக்கு வேணுங்கிறத 8ஆவதா 9ஆவதா கொடுத்துருவேன். ஸோ கிட்ட வந்துடுவோம். அப்படி இருக்கும்போது எஸ்ஜே சூர்யா சாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோன்னா சரி அவர்கிட்ட கதை சொல்லுவோம். கதை சொல்லிடுவீங்களான்னாரு. நல்லாவே சொல்லுவேன் சார் அப்படின்னு மீட் பண்ணி கதை சொன்னேன். முதல் ஷாட்டு அந்த கதையில் ஒரு ஃபஸ்ட் லைனை சொன்ன உடனே டேபிளில் உட்காந்தவர் எழுந்திரிச்சிட்டாரு. ஐயோ என்னடா அது பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறார் போல இருக்குன்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையை உடனே வந்து அந்த சீனை எனக்கு நடிச்சு காமிச்சாரு. அதுலேயே வந்து நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன். அவருடைய கண்ணு வந்து முகத்துலேருந்து வெளியில் வந்து எட்டி பார்த்துச்சு எலி அப்படின்னு. சார் சூப்பர் சார், கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த படத்துக்கு அமைஞ்சார். அப்புறம் பிரியா பவானி சங்கர் அவங்களுக்கும் வந்து கூப்பிட்டு கதை சொன்னேன். ஹீரோயினுக்கு கதையே சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க கூப்பிட்டு நான் கதை சொன்னேன். கதை கேட்டதும் அடுத்தது அவங்க கேட்டது ஸ்கிரிப்ட். எனக்கு இந்த மாதிரி தொழில்முறையாக ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க மேலே எப்பவுமே வந்து ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா வந்து ஸ்கிரிப்டை படித்து பார்க்கணும் அப்படிங்கிறது வேலை செய்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ தான் முழு படம் என்னன்னு தெரியும், அதில் நம்மளோட பங்கு என்னன்னு தெரியும், நம்ம அதில் எந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ஸ்கிரிப்டை குடிச்சு அதுவும் படித்து பார்த்துட்டு அவங்க சொன்ன அடுத்த வார்த்தை இதை நான் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் பிரியா உள்ள வந்தாங்க. அப்புறம் கருணாகரன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன படமாக ஒரு 20 நாளில் பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்த ஒரு சிச்சுவேஷன் உண்டு. அப்போவே அது கருணாக்கு தெரியும் இந்த படத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், அதுக்கு ஒரு வில்லன், அதுக்கப்புறம் ஒரு சாங்ஸ், மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல என்டர்டெய்னராக ஒரு கொஞ்சம் அதோடைய ஸ்கேல் பெருசாகி தான் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ முதல்ல வந்து அந்த ஒரு சின்ன படமாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்த புள்ளியிலேருந்து இந்த படத்தில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறது நடிகர் கருணாகரன். இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாகணும்.
இந்த படத்தில் நிறைய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சார் வந்து தனியாக அவர் மட்டுமே நடிச்சிருப்பார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அப்போ அவர் எந்த தொல்லையும் பண்ண மாட்டார். காலையில் 7 மணிக்கு வந்தார்னா நைட்டு 2 மணி வரைக்கும் அவர் மட்டுமே, செட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம். கூட டைலாக் பேசுறதுக்கு யாரும் இல்லை. அந்த எலியோட காம்பினேஷன்ஸ் நடிக்கணும், அது வரும் போவோம், அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக இருக்கணும். ஏன் இம்சை ஒரு பக்கம், என்னையும் தாங்கிக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இருப்பார். சில நாட்கள் கருணா வருவார், கருணாவோட சேர்ந்து நடிப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் ஹீரோயினும் வந்துட்டாங்க. ஸோ இந்த 3 பேரை சேர்ந்தவொடனே செட்டு சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சா போச்சு, ஃபஸ்ட்டு டேக்கா, ரைட்டு. அவங்களோட கெஸ்ஸே வந்து இந்த ஷாட் எத்தனை டேக்கு போகும், இந்த ஷாட்டில் சொதப்ப போகிறது யாரு, இது நான் ஓகே அப்படின்னு சொல்கிற மீட்டரை வச்சு எஸ்ஜே சார் வந்து கரெக்டாக சொல்லுவார். இல்லை இல்லை, இது ஃபுல் ஓகே இல்லை, இது பாக்கி ஓகே தான், ஒரு 30 செகண்டில் வருவார் பாருங்க அப்படின்னு. ஸோ 3 பேரை சேர்ந்து டீம் அப் பண்ணிட்டாங்கன்னா வந்து எங்கள் எல்லாரையும் காலி பண்ணுறாங்க. பட் தனித்தனியாக இருக்கும்போது அவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க 3 பேருக்கும் நன்றி. இந்த படத்தில் வந்து சீனு மோகன் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவரை நான் வந்து அவர் இன்னைக்கு உயிரோட இல்லை, அவரை நான் இன்னைக்கு வந்து நினைவு கூற விரும்புகிறேன். வேற ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்து அந்த ரோலுக்கு கமிட் பண்ணியிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா வந்து அவர் கடைசி நேரத்தில் அந்த ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஷூட்டு போயிட்டு இருக்கு. காலையில் 11 மணிக்கு அவர்கிட்ட கேட்டு ஃபோன்லேயே எல்லாத்தையும் சொல்லி 4 மணிக்கு வந்து நான் நடிச்சு தரேன் அப்படின்னாரு. எனக்கு அவர் பார்த்தவொன்னே நெகிழ்ச்சியாக போய் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களால் இன்னைக்கு, ஏன்னா அந்த காட்சிகளை எனக்கு முடிச்சாகணும், இல்லாட்டி இன்னொரு நாள் செலவு பண்ணணும். அப்படி இருக்கும்பொழுது அவர் எனக்கு உடனே கூப்பிட்டு வந்ததும் வந்து ஒரு பெரிய உதவியை செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நடிக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு, வேற எதுக்கு அப்படின்னாரு. ஸோ முழுக்க முழுக்க நடிப்பை நேசித்த விசுவாசித்த ஒரு உயிர் இன்னைக்கு அவரோட நம்ம இல்லை. பட் இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோமாக. தேங்க்யூ சீனு சார். அப்புறம் இந்த படத்தோட ரைட்டர் சங்கர், அவர் என்னை 7ஆம் கிளாஸ்லேருந்து பார்க்குறாரு, நிறைய இடத்துல சொல்லியாச்சு. மிகப்பெரிய கோபமான சண்டை நடக்கும் எங்கள் 2 பேருக்குள்ள. என்ன இப்படி பண்ணுறாருன்னு அப்படியே கட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியை சாப்பிட்டு அந்த சண்டைக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்புறமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. இந்த கதையுடைய கருவை நான் முதல்ல அவர்கிட்ட சொல்லும் போது அவர் நம்பலை. என்ன ஒரு எலியை வச்சுக்கிட்டு நான் ஒரு லவ், ஒரு ஆக்ஷன், ஒரு ரொமான்ஸ், நானும் வந்து பெருசாக விதமான கதைகள் தான் யோசித்தேன். பட் இந்த கதைக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இந்த கதையோட கருவை அவர் நம்பலை. பட் எழுத பேச விஷுவலை அவர்கிட்ட காட்ட அந்த கதைக்குள்ளே கம்ப்ளீட்டாக இறங்கிட்டு ஒரு பாயிண்டில் என்னை விட வந்து இந்த கதையில் அதிகமான நம்பிக்கையை கொண்டுள்ளவர் அப்படின்னா வந்து என்னோட எழுத்தாளர் திரு சங்கர் அவர்கள். அவர் வந்து இந்த ஹீரோயினுக்கு சீனதுன்னா அவர் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய முதல் படமாக இருந்தாலும் சரி, இந்த படமாக இருந்தாலும் சரி. ஸோ கிட்டத்தட்ட ஹீரோயின் ரைட்டர் எல்லாம் ஒரே, இந்த லவ் சரி, ரொமான்ஸ் சரி, இன்னும் கொஞ்சம் தூக்கல், என்ன இந்த கமர்ஷியல் ஃபார்முலா கூட வரமாட்டேங்கிறேன் அப்படின்னு சண்டெல்லாம் போடுவார். பட் இருந்தாலும் நான் வந்து 12 வருடங்களுக்கு முன்னாடி திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இயக்குனராக வரணும்னு முடிவு பண்ண அந்த நொடியிலிருந்து என்னை முழுவதுமாக நம்பிய ஒரு நபர் அப்படின்னா அது சங்கர். அப்படி நம்பிய இன்னொரு நபர் இப்போ என்னோட இல்லை. பட் இருக்கிற ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு சங்கர் அவர்கள். அதனால் வெறும் பேப்பரில் எந்த அனுபவம் இல்லாமல் நான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொன்னதை நம்பி ஒரு 10 கதை எழுதியிருக்கோம் நானும் அவரும் சேர்ந்து. அந்த நம்பிக்கைக்கு நன்றி சார். தொடர்ந்து நம்ம நிறைய படங்கள் வேலை செய்வோம். அப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் சிவா, என் நண்பர் பாலா மூலமாக தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தில் வந்து எனக்கு ஏன் அவரை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரேமில் கூடவே இருந்து நான் பல படங்களில் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். எவ்ரிடே ஷூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் டைரக்டர் நான் பார்க்குறது ரொம்ப அரிது. ஒவ்வொரு நாளும் கூட இருந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அந்த ஃப்ரேமை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நான் போதுங்க போகலாங்க மணி ஆனவங்க அவனும் என்னோட கேமராமேனை சேர்த்துட்டு இல்லை இதை வச்சிடலாம், அதை வச்சிடலாம், இப்படி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்த அந்த ரேட் சாங்கில் கூட ஒரு லேப் சீக்வன்ஸ் இருந்தது. அது ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி பிளான்லேயே இல்லை, வேணாங்க இது மட்டும் போதும் அப்படிங்கிற மூடில் இருந்தேன். எனக்கு பின்னாடி கோரியோகிராஃபர், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன்லாம் சேர்ந்து எப்படியாவது இதை ரெடி பண்ணிடணும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு ஒரு ஷாட்டுக்காகவும் உழைத்தவர் வந்து திரு சங்கர், சிவசங்கர். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எடிட்டர் சாபு எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரில. சாபு வந்து எப்படின்னா, முதல் படம் ஷூட்டிங் போகும்போது அடிக்கடி வெளியில் போய் நல்லா சாப்பிடுவோம். இதை விட ஒரு 25 கிலோ கூட இருந்தேன் அப்போது. அதுக்கு அவரும் காரணம். இந்த படத்தில் நான் வந்து அது டயட்டில் இருந்ததுனால வந்து சாப்பாடு கம்மியாக போச்சு. ஒரு மிகப்பெரிய வருத்தம் பார்த்தா, என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்களே அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து இந்த படத்துக்காக அவர் போட்டிருக்கிற அந்த மேன் ஹவர்ஸ் வந்து ஜாஸ்தி. பல மணி நேரம் நாங்கள் இந்த படத்துக்காக எடிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுட்டேஜ் ஜாஸ்தி, அதையும் ஏன்னு சொல்கிறேன். ஸோ நான் எப்போ கூப்பிட்டாலும், பல படங்களோட எடிட்டரை பிடிக்கிறதே கஷ்டம், எப்போ கூப்பிட்டாலும் அவர் வந்து நேரில் வந்து எனக்கு தேவையான விஷயங்களை 10 இல்லை 15 வாட்டி இல்லை 20 வாட்டி கேட்டாலும் செஞ்சு கொடுத்த அந்த பொறுமைக்கும் அந்த டெடிக்கேஷனுக்கும் ரொம்ப நன்றி சாபு. தேங்க்யூ ஸோ மச். என்னோட கேமராமேன் கோகுலுக்கு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்பு. சில நேரம் பயங்கர கோவம் வரும்,
சில நேரம் ரொம்ப பாவமாக இருக்கும், சில நேரம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சில நேரம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அவன் பண்ணுற ஒர்க்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலியை வச்சு பண்ணியிருக்கோம், ஒரு உண்மையான எலியை வச்சு ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஷாட் கூட சிஜியால் பண்ண எலி கிடையாது. நிறைய பேர் வந்து டீசர்ட் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு சாங்ஸ் பார்த்துட்டு எலி சிஜி சூப்பராக இருக்குனாங்க, வலிச்சுது. ஏன்னா சிஜின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்கள் உழைச்சோம். இந்த சிஜியை நம்ம ஊரில் நல்ல குவாலிட்டியில் கொடுக்கறதுங்கிறது பாசிபிள், பட் அதுக்கு மிகப்பெரிய பொருட்செலவாகும், நமக்குடைய வர்த்தகம் அதுக்கு இடம் கொடுக்காது. ஸோ இதில் நீங்கள் பார்த்த எலி ஒரு ஷாட்டு கூட சிஜி எலி கிடையாது, உண்மையான எலியை தான் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். காம்பினேஷனில் வந்த ஷாட்ஸு, எலி தனியாக வந்த ஷாட்ஸு, அந்த எலியோட உலகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு எலி ஒரு நீங்கள் இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் எடுத்து பெருசாக பார்ப்பீங்க. ஸோ அதை வந்து திரையில் வந்து சரியாக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் அண்ட் சயின்ஸாக சில விஷயங்கள் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ண வேண்டியிருந்துச்சு விஷுவலாக. ப்ளஸ் இந்த படத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லுக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து எனக்கு கோகுல் சைட்லேருந்து நிறைய இன்புட்ஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யா சாரை இது வரைக்கும் பார்த்த எஸ்ஜே சூர்யாவை இல்லாமல், ஒரு அழகு தான், பட் இருந்தாலும் இன்னும் அழகாக ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எஸ்ஜே சூர்யாவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். ஏன்னா அவர்களும் ஒரு மிக திறமையான ஒரு நடிகன் இருக்கான், மிக மிக திறமையான ஒரு நடிகன். யூஸ்வலாக 3 டேக் 4 டேக்னா வந்து டயர்டாகிடுவாங்க. அவர் ஒரு 10 டேக் போச்சுன்னா டபுள் மடங்கு எனர்ஜியோட ரெடி போகலாம் அப்படின்னு வந்து நிற்பார். அது டப்பிங்காக இருந்தாலும் சரி, ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படிப்பட்ட எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய, பேஷனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம கரெக்டாக கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்புறம் இன்றைக்கி இந்த பிரியா பவானி சங்கர் ஃபேன்ஸ் தொலை தாங்க முடியல. எங்கே போனாலும் பிரியா பவானி சங்கர் ஃபேன்ஸ் ஹிட் லைக். என் அசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. எங்கே போனாலும் யாரெல்லாம் விட்டுறாங்க, பாட்டு போட்டாலும் சரி, டிஷர்ட் போட்டாலும் சரி, போஸ்டர் போட்டாலும் சரி, அவங்களுக்கு தேவை பிரியா பவானி சங்கர் ஃபேன்ஸு ஹிட் லைக். ஸோ அதனால் அவங்க எல்லாரையும் வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. விஷுவலி இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். நாட் ஜஸ்ட் த டோன் ஆஃப் இட், பட் த மேக்கிங் ஆஃப் இட். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட், சேலஞ்சிங். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஷூட்டிங் ஏற்ற மாதிரி பெருசாக காட்ட வேண்டிய ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. அது வந்து கோகுல் எனக்கு சரியாக பண்ணி கொடுத்ததுக்காக தேங்க்யூ கோகுல். ரொம்ப சின்சியரான ஒரு சினிமோட்டோகிராஃபர், ரொம்ப பேஷனேட்டான ஒரு சினிமோட்டோகிராஃபர். இன்னும் பெரிய படங்கள் கோகுல் பண்ணணும், இன்னும் ஒரு மிகப்பெரிய சினிமோட்டோகிராஃபராக வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. பாடல்கள் சீக்கிரம் பேசிடுறேன், முடிச்சிடுறேன். 2-3 விஷயம் மட்டும் சொல்லணும். 5 பாட்டு இருக்குது இந்த படத்தில். முதல் பாட்டு டபக்குன்னு சொல்லிட்டு அன்னாரஃப்னு ஒரு இஸ்ரேல் பேண்டு. ஸோ அவங்கள வந்து நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பாட்டு ஒன்று கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி அப்புறம் தான் அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன். அவங்க வந்து இஸ்ரேல்லேருந்து லக்கிலி தே கேம் டு பெங்களூர். ஷூட்டுக்கு நடுவில் ஓவர் நைட்டு போய் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அவங்கள வந்து அதுக்கு முன்னாடியே 2 நாள் ஜஸ்டின் போய் தமிழ் சொல்லி கொடுத்து, அந்த வீடியோலாம் இருக்குது, செம்ம காமெடியாக இருக்கும். அவங்க ஹீப்ரூ பேசுகிறாங்க, ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து தமிழில் பாடல்களை பயிற்சி கொடுத்து பொறுமையாக ரெக்கார்ட் பண்ண ஜஸ்டினுக்கு நன்றி. 2வது தீரா காதல்னு ஒரு பாட்டு, இது சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி. படத்தில் முதல் பாட்டு தான். அதில் தான் நம்ம எஸ்ஜே சூர்யா சார் மிக மிக அழகாக இருக்கிறதா நான் நம்புகிறேன் இந்த பாட்டை விட. அதனால் அது. 3வது அந்திமாலைன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. சிட் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னோடனே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சாங்காக இருக்கணும். டியூன் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து அடிய அழகையோட சூப்பராக இருக்குனாரு. கண்டிப்பாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி போட்டு டியூன் அது அந்த பாட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தேடி அப்படின்னு ஒரு பாட்டு, ஷான் ரோல்டன் அப்புறம் வந்து ஜே.கே. ஷாலினி அப்படிங்கிற 2 பேர் பாடியிருக்காங்க. அதுதான் இந்த ஆல்பம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பிகாஸ் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மெலடி. ஷான் ரோல்டன் பாடும்போது எனக்கு திரும்பவும் ஐ ஃபெல்ட் தட் அடிய அழகை மொமெண்ட் இன் தட் ரெக்கார்டிங். அதனால் எங்களுக்கு அந்த சாங் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பாட்டு வந்திருக்கு, அந்த மேல் அண்ட் ஃபீமேல் காம்பினேஷனில் அந்த பாட்டு. அப்புறம் 5வது இருக்கக்கூடிய பாட்டு தான் இருக்கிறதுலே ஸ்பெஷல். அதான் கடைசியாக ரெக்கார்ட் பண்ண பாட்டு. அந்த பாடலை பாடியவர் உங்கள் எஸ்ஜே சூர்யா. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சண்டை, ஒரு ட்ராமாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதில் வந்து அவர் பாடின அந்த ஒரு நாளில் ஜஸ்டின் உண்மையிலே அலறிட்டாப்புல. அந்த லிரிக்ஸ் அவர் ப்ரிப்பேர் பண்ண விதம், ப்ராக்டிஸ் பண்ண விதம், அதை பாடின விதம், ஜஸ்டின் கீபோர்டில் என்னையாவது ஏமாத்திடலாங்க. அவருக்கு மியூசிக்கும் தெரியும், என்ன வாசிக்கிற இங்கே அழுத்து இல்லை அங்கே அழுத்து அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ கூப்பிட்டதும் ஓடி வந்து காசு கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த பாட்டு வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக வேணும் சார் அப்படின்ற ஒன்றா வந்து பாடி கொடுத்தாரு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாடு அவரோட சேர்ந்து சிவம்ங்கிறவரும் பாடியிருக்காரு. ஸோ அதனால் இந்த 5 சாங்கை வந்து ரொம்ப பேஷனேட்டாக பண்ண ஒரு ஆல்பம். படத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் மியூசிக் ப்ரொடக்ஷன் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ப்ராசஸ். இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தில் மியூசிக்காக நாங்கள் ஒர்க் பண்ண டியூரேஷன் தான் ஜாஸ்தி. யார் ப்ரொடியூசர் யார் ஹீரோன்லாம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நானும் ஜஸ்டின் இந்த படத்துக்கான ஆல்பம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதிக நேரம் இந்த படத்துக்கான டைமை வந்து கொடுத்த ஜஸ்டினுக்கு ரொம்ப நன்றி ஜஸ்டின். அவர் கண்ணு கொஞ்சம் செவந்திருக்கு, நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம். நைட்டு அவர் தூங்கலை, ரீரெக்கார்டிங் வேலை போயிட்டுருக்கு. அதனால் இரவு பகல் பாராமல் முழு ஒத்துழைப்பையும் நேரத்தையும் அன்பையும்
டெடிகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு வந்து நான் கேட்காமலே அதிக அளவில் கொடுத்த ஜஸ்டினுக்கு தேங்க்யூ ஜஸ்டின். பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் பிரபு சார்கிட்ட நான் வந்து படத்துடைய நடுவில் தான் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். படத்தோட பிகினிங்கில் நான் பேச ஆரம்பிச்சது தங்க பிரபாகர் சார். அவர் இன்னைக்கு வரல. அவர் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் சொல்கிறேன்னா பயங்கரமாக கோவம் வரும் டக்குன்னு. ஏன்னா அப்படி சொல்கிறது அப்படி இருக்கும், டப்பாலில் மூஞ்சில் சொல்லுவார். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதில் கொஞ்சம் உண்மை இருக்குது அப்படின்னு தோணும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த உண்மையில் இதெல்லாம் சரியாக இருக்குது, இது மட்டும் சரி வராது, இதை மட்டும் சொல்லிவிட்டு அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு தோணும். மிகவும் நேர்மையான, ஒழுக்கமான, சின்சியரான ஒரு ப்ரொடியூசர். அவர் வந்து சினிமாவை தவிர வந்து இந்த ஆஃபீஸில் வேறு எதை பற்றியும் பேசுகிறத நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை, பார்த்ததும் இல்லை. 24 மணி நேரமும் சினிமா தான். அப்புறம் படத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த 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 டெடிகேஷன் கூட சொல்ல முடியாது. தமிழில் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு அதீத பிரியம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் மேலே. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு அவங்களோட அந்த பார் செட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சரி, இதை நம்ம டச் பண்ணணும், இல்லை அதுக்கும் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இங்கே இல்லை, வி மிஸ் யூ. அடுத்தது பிரபு சார். பிரபு சார் வந்து எப்படின்னா அந்த புதுசாக அந்த கேக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லேட்டஸ்ட்டாக வர கேக்கெலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த கேக்கு அதில் அப்படியே லைட்டாக அந்த குண்டு ஊசி நீங்கள் குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சத்தமாகவே பேச மாட்டார். அது நல்லா இருங்க அவ்வளோதான், அப்புறம் நல்லா இல்லைங்க அவ்வளோதான். நான் போய் கேட்பேன், சார் அந்த நல்ல அலைக்கு பின்னாடி என்ன சார் அப்படின்னு கேட்பேன். அவ்வளோதாங்க, நல்லா இல்லை, இது சூப்பராக இருக்குங்க, இதுதாங்க வேணும் அப்படின்வாரு. அவரோட அந்த காமன் மேன் சென்ஸ், ஒரு ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது தெரிஞ்சுது. ப்ளஸ் சினிமா மேலே இருக்கக்கூடிய எத்தனை வருடங்களுக்கான அனுபவம். அவர் மெட்ராஸுக்கு எப்போ வந்தார்னு கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த குறைந்த அனுபவத்தில் இவ்வளோ பெரிய உயரத்தை நீங்கள் வந்து அடைஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே பெரிய விஷயமா பட்டுச்சு. தேவையில்லாத அடையாளங்களை விரும்பக்கூடியாத ஒருத்தர். நல்ல படம் பண்ணணும், அந்த படம் இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அடுத்தது அவங்களோட அந்த 10 இயர் பிளானை கேட்கும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுங்க சார். இந்த வாய்ப்புக்கு மிக நன்றி. கொஞ்சம் டைரக்டரை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சார். அப்புறம் பிரகாஷ் சார். அந்த 3 பேரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவர் தான் என்கிட்ட கம்மியாக பேசினது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பாவம் ஏதாவது சொன்னால் டைரக்டர் மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு இறக்கம் பார்த்து குறைவான அளவில், பட் அதே நேரத்தில் ரொம்பவும் நான் மதிக்கக்கூடிய ஒரு நபர் பிரகாஷ் சார். தேவையான விஷயங்களை சொல்லிடுவார், கரெக்டான அளவில் சொல்லிடுவார். அவரையும் வந்து இன்னைக்கு இல்லை. ஸோ வி மிஸ் யூ டூ சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த 3 பேரோட கான்ட்ரிபியூஷன் வந்து no way lesser than any of the person who worked in the film on a day-to-day basis. அவங்க day-to-day basisல செட் இல்லைனாலும் பட் their mind and their thought and their intention and dedication towards making this film is bigger, very important. அருவிக்கு அப்புறம் வரோம் நெல்சன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக பண்ணிடலாம் சார், அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்கனாரு. அப்புறம் ஒரு 6 மாதம் வச்சு திருப்பி வந்து சார் அருவிக்கு அப்புறம் வரணுவார். சார் நம்ம பேசினது வேற ஆச்சு சார், இது வேற ஜானர் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு we have a wonderful rapport and time. It was extremely pleasant working with the Potential Studios. Thank you so much for the opportunity சார். அப்புறம் மேனேஜர்ஸ் டீம், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் குறிப்பாக வந்து மர்ஃபி அண்ட் ராஜ்குமார். கைதுக எங்கே இருக்க? தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அதிகமான இம்சைகளை தாங்கள 2 பேருக்கு நன்றி. அப்புறம் மற்ற அசிஸ்டன்ஸ் மூர்த்தி, ஷோபன், யாதவ், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேஜிலலாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் கமல். இந்த படம் வந்து பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸில் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்பினது கமல். என்னுடைய நண்பர்கள் இங்கே சிலர் வந்திருக்காங்க. லாஸ்ட் 18 months சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் என் லைஃப்பில் இருக்கும்போது அதிகமாக எனக்கு துணை புரிஞ்சது என்னுடைய நண்பர்கள் தான். அந்த நண்பர்களோட பிரதிநிதியாக நான் கமல் பேரை இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் படம் பண்ணணும் அப்படின்னு விரும்பினது கமல். கமலுக்கு தேங்க்ஸ். அதுக்காக அவன் என்னை விட பயங்கரமாக ஆசைப்பட்டான். இங்கேயும் அந்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோக்கும் ஒரு பரிச்சயமான முகம். தேங்க்யூ ஸோ மச் கமல். இ டேக்ஸ் குட் கேர் ஆஃப் மீ அண்ட் ரியலி வாண்ட்ஸ் டு see me in a good shape always. ஸோ அதனால் கமல் தான் இந்த படம் நடந்ததுக்கு ஒரு மேஜர் ரீசனும் நான் சொல்லுவேன். அவன் தான் முதல்ல கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்து மீட் பண்ண பிரபாகர் சார், பிரபு சார் அப்படின்னு என்ன உள்ள கூப்பிட்டு வந்தான். நன்றி. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா, சந்துரு, ராம், அவங்க எல்லாருமே, சந்தோஷ், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ்லையும் சரி, மற்ற மேக்கிங் வீடியோலையும் சரி ரொம்ப வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. அப்புறம் வந்து எல்லோரும் சொல்லிட்டேன்னா ரைட். இந்த எலியை பற்றி குறிப்பிட்ட சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அனிமலை வச்சு படம் எடுக்கிறதுனா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு ஷாட் கூட எனக்கு இந்த சிஜி எலி வேணாம், 3D மாடல் ரேட் எனக்கு வேணாம், உயிரோடு இருக்கிற எலி தான் இந்த படத்துக்கு வேணும்னு நான் அடம் பிடிச்சேன். எல்லாருக்குமே அதில் சந்தேகங்கள் இருந்துச்சு. ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், இல்லை வந்து டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், வேண்டுமா அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல, எலியை வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு. எலியை மட்டும் வச்சே நாங்கள் ஒரு 20 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூனிட் வரும்,
ஒரு ஸ்டுடியோவில். அன்றைக்கி ஆர்டிஸ்ட் யாருன்னா எலி மட்டும்தான். அன்றைக்கி கேமரா வரும், லைட்ஸ் வரும், எல்லாமே வரும். வெறும் எலியை மட்டும் நாங்கள் 20 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். கேமரா வச்சுட்டு அந்த எலி வெளியில் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். இதுதான் நாங்கள் ஷூட் பண்ண டெக்னிக். வேறு எந்த டெக்னிக்கும் இல்லை. அந்த எலிகிட்ட நான் எக்ஸ்பிரஷன் வாங்க முடியாது, அந்த எலிகிட்ட என் மனசில் நினைக்கிறது சொல்ல முடியாது, அந்த எலி வந்து ஃபோக்கஸில் நில்லுன்னு சொல்ல முடியாது, அந்த எலிக்கு கண்டினியூட்டி தெரியாது, அந்த எலிக்கு சீனே தெரியாது, நான் ஏன் நிற்கிறேனே நாங்கள் தெரியாது, இது எதுவுமே தெரியாது. ஆனாலும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சு கொடுத்தது அந்த எலி. அந்த எலிக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் வீட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த கதை. என் நண்பர்கள் ராஜேஷ், யோகேஷ் 2 பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட எலி சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை சுத்தப்படுத்துறது அவங்க தான். அதுலேருந்து எனக்கு வேற ஆக்ஷன் கதை, அந்த கதை, இந்த கதைலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் யோசிச்சது, ஒரு எலி 3 நாள் என்னை தூங்க விடாமல் இந்த டார்ச்சர் பண்ணிடுச்சு. தம்மா தோண்டு இருக்கிற ஒரு எலி. இந்த டைலாக் வந்த இடமே ஆரம்ப புள்ளியே அதுதான். தம்மா தோண்டு இருக்கிற எலி, நம்ம இவ்வளோ பெருசாக இருக்கிறோம், 3 நாள் என்னை தூங்க விடாமல் பண்ணிருச்சு, நிம்மதி இல்லாமல் பண்ணிடுச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு பயமாக இருந்தது ஒரு பாயிண்ட்ல. அந்த அளவுக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக வந்து எலி சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் ஏதாவது இருந்திருக்கும். ஸோ அதனுடைய தொகுப்பு தான் இந்த மான்ஸ்டர். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு முழு நீள பயங்கரமான நகைச்சுவை படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நகைச்சுவை மிக அதிகமாக இருக்குது. ஒரு வண்டர்ஃபுல் மியூசிக் இருக்குது, ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கார், ஒரு அழகான ஹீரோயின் இருக்காங்க. சொல்லனா கோச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் விஷுவலி இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். டயலாக்ஸ் ரொம்ப கம்மி. மொத்த ஸ்கிரிப்டுமே ஒரு 90 பேஜஸ் தான். கிட்ஸ் வில் என்ஜாய், ஃபேமிலி வில் என்ஜாய். ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ரீரெக்கார்டிங் வந்து நாங்கள் ஃபேம்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த மாசிடோனியா சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மூலமாக தான் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் 2 ட்ராக்ஸ் நாங்கள் OST ஆல்பமில் கொடுத்துருக்கோம். அதையும் எனக்கு எடுத்து கொடுத்த ஜஸ்டினுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் அனைவரையும் விரும்பி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு படமும் இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மிக முக்கிய பங்கு உங்கள் கையில் தான் இருக்குது. சில படங்கள் அதற்கான நேர காலத்தோடு வரும், டைம் இருக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அதுக்கான விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரத்துக்கு 2-3 மாதம் டைம் இருக்கும். சில படங்களுக்கு வந்து இந்த வர்த்தகம் அந்த சூழலை உருவாக்கு கொடுக்காது. பட் நீங்கள் வந்து இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை போய் இதுக்கான ஆடியன்ஸ் கிட்ட சரியாக சேருங்க. ஒரு நல்ல படம் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிட்டு நிறைய பேசிட்டேன், மன்னிச்சுக்கவும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் நெல்சன். எல்லாருக்கும் காலை வணக்கம். மான்ஸ்டர் இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குங்க. முக்கியமாக அது என்னென்னா, எலி வந்து பிள்ளையாரோட ஊர்தி. அதனால் அங்கேருந்தே அதோட பிளெஸ்ஸிங் ஆரம்பிச்சிருது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு மேஜிக் நடந்திருக்கு. இந்த படத்துக்கு உண்மையான ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் தாங்க ஹீரோ. ஆக்சுவலாக ஒரு டைரக்டர் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு எடுத்துக்கக்கூடிய ஒரு சிரத்தை, அதாவது பிரபு சார், பிரகாஷ் சார், பிரபாகர் சார் 3 பேருமே வந்து அந்த தங்களுடைய அந்த தொழிலை ஒரு தெய்வமாக கருதி அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், அவங்க கொடுக்கக்கூடிய கேர், லவ் எல்லாமே வந்து சூப்பருங்க. ஆக்சுவலாக ஒர்க்கர்ஸ்லேருந்து எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் எவ்ரிடே ஆன் ஸ்பாட் செட்டில்மெண்ட், அந்த 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 கருணையாக நடந்துக்கிற, அந்த கரெக்டாக நடந்துக்கிற அந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றத ஒரு ட்ராக் எடுத்திங்கன்னா, அது கதையை சூஸ் பண்ணுறதுலேருந்து, படத்தை எடுக்கிறதுலேருந்து, எடுக்கப்பட்ட படத்தை பட்டை தீட்டுவதிலிருந்து, கிட்டத்தட்ட நம்ம அமீர் கான்லாம் வந்து நிறையா டீமை வச்சு படம் பார்த்து செதுக்கி இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து சில படங்களுக்கு போகும்போது இது என்ன எப்படி வரும் அப்படின்றலாம் இல்லாமல், கண்ணை மூடிட்டு இது வந்து சூப்பராக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து ஒரு வி ஆர் இன் ரைட் ஹேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது கொடுக்குது. உண்மையாகவே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தேவையான ஒரு குவாலிட்டியை வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனம்ங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல இடங்களுக்கு போய் அது வந்து அவங்களுடைய உழைப்பு பெருசாக ரீச் ஆகப்படும். சிறந்த என்டர்பிரனர் சார் பிரபாகர் சார், உண்மையாக டெஃபினட்டாக சார் பிரபு சார். அப்போ ஒரு நாள் பிரபு சார் வந்து ஃபோன் அடிச்சது மாதிரி ஒரு கதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் சரின்னு சொல்லிட்டு நெல்சன் ஒரு நாள் கூத்த டைரக்டர் வந்து கதை சொன்னார். ரொம்ப நீங்களும் ஒரு எலியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னங்க, பல புலிங்களுக்கெல்லாம் வில்லனாக நடிச்சாச்சு, எனக்கு எலி அது மாதிரி ரொம்ப ஒரு அருமையான அனுபவமாக இருந்ததுங்க இந்த படத்தினுடைய காட்சி. அதாவது
பெரிய ஏதோ மிரட்டிட்டாங்க படம் உருட்டிட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு ப்ரீஸியாக, அதாவது ஒரு வீட்டில் வந்து கிட்டத்தட்ட பால்கனியில் உட்காந்து அப்படி ஈவினிங் ஒரு விண்டு அப்படி வாங்கிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அந்த மேஜிக்கு வந்து நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு மேஜிக் வந்து இந்த படத்தில் வந்திருக்கு. இந்த படம் ஒரு பிரளயம் பண்ணுற படமா அப்படியா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப அருமையான ஒரு மேஜிக்கலான ஃபிலிம் அப்படின்றது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கின விதம், அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பூரா டபுள் கால் ஷீட் ட்ரிபிள் கால் ஷீட் வச்சுக்கோங்க. நம்ம எப்படியும் பேச்சுலர் தான், நம்ம ஒன்றும் பெரிய ஒன்றும் வீட்டுக்கு போய் டபுள் ஒரு தூக்குதார ஷூட்டிங்காக நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 நாளெல்லாம் ட்ரிபிள் கால் ஷீட்லாம் போச்சு. ஒர்க்கர்ஸ் அவ்வளோ சந்தோஷமாக எல்லாருமே கோஆப்ரேட்டிவாக என்ஜாய் பண்ணி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி 2 மணிக்கெல்லாம் டைரக்டர்கிட்ட வந்து ஒரு ஷாட் போயிட்டுருக்கும். ஒரு சின்ன டவுட்டு கேட்கலாமான்னு சொல்லிட்டு, டைரக்டர் சார் அப்படின்னா இல்லை, அவர் கிட்டத்தட்ட இப்போ இருக்க சைஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தார். அந்த ஷூட்டிங்க்கு ஒரு சேர் போட்டிருப்பாங்க தெரியுமா, அதுக்குள்ளே பிதிங்கி உள்ளே உட்காந்துருப்பார். அப்படின்னோட அவரை கூப்பிட்டு வைக்க பயப்பார். கேட்டால் உடனே நினச்சிவிட்டு அந்த சேருக்குள்ளேருந்து பிச்சுக்கிட்டு வெளியே வருவார். அப்படியே எடுத்துகிட்டு வந்து சார் சொல்லுங்கள் சார் என்ன சார் அப்படின்ட்டு வருவார். இல்லை நீங்கள் சார் அங்கேருந்தே சொல்லுங்கள் சார். இல்லை சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. ஒரு 2:30 மணிக்கு ராத்திரி காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்த ஒரு மனுஷன் ராத்திரி 2:30 மணிக்கு வந்து சேரெல்லாம் பிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஷாட் மாதிரி வந்து நிற்பார். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் இன்னும் ஒர்க் பண்ணதான் சொன்னாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வெரி வெரி டெடிகேட்டிவான ஒரு ஒர்க்கர். பிரபு சார் வந்து எஸ்ஆர் பிரபு சார் முத சொல்லும் பொழுது, நெல்சன் சார் வந்து ஒரு ஜென்யூனான பர்சனுங்க அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தையை நான் எல்லா ஷூட்டிங் நாட்களையும் நான் அதை ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. நிறையா பேசுகிறோம், இதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. எலியை பற்றி அவர் சொன்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸ் வந்து பெரும்பாலுமே இந்த அனிமல்ஸோட கேட்டு, அந்த டாகு, ரேட்டு, இதுங்களுக்குள்ள ஒரு சின்ன இனம் புரியாத ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில எல்லாம் சில நேரம் ஒரு அன்பா வளர்த்த நாய்க்குட்டி செத்து போச்சுன்னா பசங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு கனெக்ட் அவங்களுக்குள்ள, ஒரு குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டுன்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் இந்த அனிமல்ஸுக்கும் ஒரு சின்ன பெட்ஸுக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அது ஒரு சொன்ன மாதிரி இந்த எலிக்கிட்ட வந்து இந்த எலி இவங்க 10 நாள், நான் என்னோட ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 15 நாள் இருக்கும் இல்லை, 15 நாள் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு டோட்டலாக உட்காந்து அதை இவங்க ஷூட் பண்ணி. நான் கூட சொன்னேன் பேசாமல் சிஜியில் பண்ணிவிடுங்க, எக்ஸ்ப்ரெஷன்லாம் எப்படி வாங்குவீங்க, பேசாமல் சிஜியில் பண்ணிவிடுங்க. இல்லை, ஐ வாண்ட் டு ஃபீல் த ஸ்கின் சார், அதை வந்து ரியல் எலி வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு அடம் பிடிச்சார். சொன்னால் கேட்க மாட்டேன்றார் மனுஷன் சொல்லி நான் கூட பிரபு சார்ட்ட சொன்னேன். சார் அவர் சொல்லுவார் கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது கொஞ்சம் ரியல் சிஜி எலியை வச்சு கொஞ்சம் பண்ணிவிடுங்க சார். அவர் சார் சொன்ன மாதிரி அவர் சரி சார் அப்படின்வார். பட் அவர் எந்த படத்துக்கு வருமோ அதை கரெக்டாக பண்ணிடுவார். பட் உண்மையாகவே நான் டப்பிங்கில் பார்த்தேன், நான் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்தீங்க. சாங் வந்து ஒரு அருமையான ஒரு சாங், அடியாளகை மாதிரி ஒரு சாங் வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்தி மாலை நேரம் சாங் வந்து உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு ரிப்பீட் மோடில் தான் எனக்கு போய்கிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப சூதிங்கான ஒரு பாட்டாக இருந்தது. அந்த பாட்டோடு சேர்ந்து இந்த பிரியா பவானி சங்கரை பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்தது. இன்னும் அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரே டென்ஷன். அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன், என்னங்க இவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள், நான் ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கலையா அப்படின்னாங்க. இல்லைங்க அது ஒரே வேர்த்துக்கிட்டு ரொம்ப ஹீட்டு அதனால் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியலை. பாட்டில் பார்த்தா பயங்கரமாக, அதுவும் சித்து ஸ்ரீராமோட வாய்ஸோடு சேர்ந்து இந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு கொடுத்தவளுக்கு அந்த ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீல் இருந்ததுங்க. உண்மையாக சூப்பராக. நான் அது வந்து ரியலி பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு ரேரான ஒரு குவாலிட்டி தான். உண்மையாக சொல்லணும்னா முன்னாபாய் எம்பிபிஎஸ், நான் அது தோணுச்சுன்னா பார்த்தோன்னா முன்னாபாய் எம்பிபிஎஸ்ன்னு ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த வித்யாபாலன் போயில் நடித்து பெரிய ஆளானாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இல்லை உண்மையாகவே அது எடிட்டர் வந்து நம்மளெல்லாம் எடிட் பண்ணதெல்லாம் நார்மல். பட் அவர் எலியை உட்காந்து எடிட் பண்ணதான் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா பெரிய ஃபுட்டேஜ் இதுக்கு வந்து ரெண்டு செட் ஆஃப் ஷூட்டிங் போச்சு. முதல்ல ஒரு ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன் மேட்ச் ஆகலைன்னு சொல்லி எலிக்கு எக்ஸ்பிரஷன் மேட்ச் ஆகலைன்னு திருப்பி போய் ஷூட் பண்ண கூத்தெல்லாம் ஒன்று உண்டு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நான் கூட சொன்னேன், எதுக்கு சார் ஒரு ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணிடலாமே. இல்லை சார் கொஞ்சம் வேறு மாதிரியான லென்சிங் சார். படம் வந்து சிம்பிளான படம் சார், ஆனால் மேஜிக்கலான படம் சார். உண்மையாக சொல்கிறேன். அவங்க வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து அதுக்கு வந்து இந்த
இப்போ கிச்சன் இருக்குன்னா அந்த வாலை மூவ் பண்ணிவிட்டு எல்லாம் மூவபிள் ஃப்ளாட்ஸ் ஒன்று ஸ்டுடியோவில் போட்டுட்டாங்க. டோட்டலாக ஒரு மொத்த ஷூட்டே கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் நடந்தது. ஆர்டிஸ்ட் இல்லாமல் எலியை மட்டுமே வச்சு ஒரு 20 நாள் அப்படின்னு ஒரு 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 அருமையான ஒரு ஒர்க்கு, ஒரு லவ் அண்ட் கேர் உள்ளே இருக்குங்க. ஒரு 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 குழந்தை தூங்கணுன்னா அதுக்கு வந்து அம்மா வந்து பெரிய ஆர்கெஸ்ட்ரா சிங்கரெல்லாம் இருக்கணும்னு இல்லை, தோளில் போட்டு அருமையாக தாளாட்டினா அதுவே அந்த குழந்தை நல்லா தூங்கல, அதுக்கு எவ்வளோ ஒரு சுகம் இருக்கும். அந்த ஒரு சுகம் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ லவ் அண்ட் கேர் டெஃபினட்டாக டைரக்டர்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து கேமராமேன் கோகுல்லாம் வந்து அப்படியே ஒரு அமைதியின் சின்னம். அவர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். என்ன இருந்தாலும் சிம்பிளாக மேஜிக் பண்ணக்கூடியவங்க இந்த படத்தில் இருக்கவங்க எல்லாருமே மிக இயல்பாக சிம்பிளாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் அருமையான மேஜிக் ஒன்று க்ரியேட் பண்ணி பண்ணுவாங்க. டைரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நடிக்கணும் ஆனால் நடிக்கக்கூடாது அப்படி இப்படி சார் 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 புருவத்தை ஃப்ரீயாக விடுங்க சார். ஓகே சார். சார் கண்ணை தூக்காதீங்க சார். அது அப்படி சரி சார். சார் கண்ணு அவ்வளோ வேண்டாம், தெரியணும், டென்ஷன் தெரியணும், ஆனால் வெளியே அவ்வளோ வரக்கூடாது. சரி சார். இப்படி போட்டு கொண்டு எடுத்துருவார் மனுஷன். அதனால தான் நாங்கள் அவர் இல்லாதப்பா எல்லாருமா சேர்ந்து வரும்போது ஆமாம் காது நடிக்கணும்னாரு ஒரு தடவை. ஆஹா நிறைய ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு படம் வந்து படம் வந்து வெற்றி தோல்வி என்பது நம்ம கையில் கிடையாது. ஆனால் நம்ம மனசுக்கு ஒன்று ஃபீல் ஆகும். நம்ம அந்த நாட்கள் நடந்த நாட்கள் இருந்த விஷயங்கள் அது எல்லாமே நம்ம நல்லா அனுபவிச்சிருந்தோம். நம்ம சந்தோஷமாக ஒரு மேஜிக் ஒன்று ஃபீல் ஆனோன்னா அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா நடித்து முதல்ல யூ சர்டிஃபிகேட் வாங்கின படம் மான்ஸ்டர். அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூசர் வாலி படம் ப்ரொடியூசர் வந்து நிகாட் சக்கரவர்த்தி அவர் சொல்லுவார், என்ன சரியா அது ஒன்று பண்ணுங்க, பேசாமல் உங்கள் படத்துக்கு டைட்டில் யூன்னு வச்சுருங்க, இல்லாட்டி வேறு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னாரு. அப்போ யூ சர்டிஃபிகேட் வாங்குறது அவ்வளோ பெரிய கனவு எஸ்எஸ்சி. ஒரு வழியா எஸ்ஆர் பிரபு சார் கம்பெனியோட சேர்ந்து அப்படி ஒரு மாதிரி ரொம்ப கிளீன் ஆகி யூன்னு ஆரம்பிச்சு வாழ்க்கையை அப்படி ஒரு மாதிரி ஒரு நல்ல டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா எஸ்ஜே நியூ படம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த சகலகலாவில் வந்து பெத்தடின்னு போட்டு அவர் கமலாசை சுற்றுவார்ல பெட்டில் படுத்தலாம் அந்த மாதிரியெல்லாம் அடித்து ஜாலியாக இருப்பான் போல. நான் ரொம்ப பாவங்க ஆக்சுவலாக, இது பாதி பேருக்கு தெரியாது. பட் எனிவே என்னுடைய இன்னொரு ஒரு ரியலான ஒரு பக்கத்தை எடுத்து காட்டியதற்காக இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. ரொம்ப ஸ்வீட்டாக டெஃபினட்டாக இந்த படம் வந்து குழந்தைகளுக்கும் ஃபேமிலிங்களுக்கும் எல்லாருமே அப்பா அம்மா பசங்க எல்லாருமே சந்தோஷமாக சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக May 17th படம் ரிலீஸ். ஆக்சுவலாக இடையில வந்து படங்கள்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு இருந்துச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ நான் வந்து அமிதாப் சாரோட ஹிந்தியில் இப்போ ஒரு படம் நடிச்சிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதில் வந்து ஒரு ஷாட்டுக்கு வந்து எனக்கு வந்து இந்த டீக்கா ஹிந்தியில் வந்து குங்குமம் அந்த இது வெற்றி திலகம் மாதிரி வைக்கணும், அதை வச்சு நான் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கணும். அப்போ அது அவர் தான் வைக்கணும். அது வந்து அந்த ஷாட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொட்டு வச்சதுக்கப்புறம் உள்ள ஷாட் எடுக்கிறதுக்கு இருந்துச்சு. அப்போ மேக்கப் மேன் வந்து வைக்க போனோடனே அப்போ அமிதாப் சார் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு மந்திரம் சொல்லி இப்படி வச்சார் சார். உண்மையாகவே அன்னைக்கு வந்து டைரக்டர் ஃபோன் அடித்து இந்த படம் மே ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து உண்மையாகவே அப்போ நான் அவர்கிட்டே சொன்னேன், சார் நீங்கள் பொட்டு வச்சாலும் வச்சிங்க, படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மான்ஸ்டர், இங்கே ஒரு எலி ஒரு மான்ஸ்டர், இங்கேருந்து அங்கே வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோங்க. உண்மையாகவே வாழ்க்கையில் வந்து எனக்கு வந்து நம்ம ஹீரோ ஆனோமா ஆகலையான்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணும், மிகப்பெரிய பிஸ்னஸ் உள்ள ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்றது ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த எலி வந்து அதுக்கு முதல் படி எடுத்து வைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
என் வாழ்க்கை வந்து எப்பொழுதுமே போவேன், விழுவேன், எந்திரிப்பேன், திருப்பி வருவேன், போவேன், விழுவேன், குழிக்குள்ளே போய் படுத்துக்குவேன், திருப்பி உடச்சி வெளியே வருவேன், இப்படியாக தான் போயிட்டு இருந்தது. இனிமேல் ஒரு சீரான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து ஒரு நல்ல நல்ல படங்கள் எடுத்துக்கிறதுக்கு டெஃபினட்டாக நான் இந்த உலகத்துக்கு பெரிய ஹீரோவாக என்னன்னு தெரியாது, நான் எனக்கு ஒரு ஹீரோவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை வந்து உலகம் நம்பி வரவேற்கும் அப்படின்றத எனக்கு கேட்டுக்கிறேன். லெட் த மான்ஸ்டர் ஸ்டார்ட் த மான்ஸ்டர்ஸ் லைஃப் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் பாருங்கள் சம்மருக்கு படத்தை, ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. ப்ரொடியூசர்லேருந்து டைரக்டர்லேருந்து அவர் ரைட்டர் சார் சொன்னார், நான் வந்து கற்றுக்கிறேன்னு அப்படி சொல்லிக்கிட்டே கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் டீச்சர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. எங்கள் ஃபேமிலியே டீச்சர் ஃபேமிலி சார், அந்த கனெக்ட் உங்களுக்கு கூட இருக்கு. ஜஸ்டின் பிரபார் சார் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒன்று இருந்தது இல்லையா, அந்த அந்திமாலின வீடியோ வரும்போது இந்த பாட்டை யாரோ போட்டன்ற மாதிரி ஸ்கூல் பையன் மாதிரியே உட்காந்துருக்காரு அந்த வீடியோவில். ரொம்ப அருமையான அதான் சொல்லுறேன், எல்லாருமே மேஜிக்கை சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க அந்த படத்தில். கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், நம்ம வில்லன் வந்து அவர் பார்த்தீங்கன்னா நானும் அவரை முதல்ல பார்க்கும்போது என்ன இவர் வில்லன்றாங்க எப்படி அப்படின்னு வந்தவுடனே அப்படின்னாரு. ஓகே ரைட்டு. இல்லை அவ்வளோ இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட அந்த அந்த எலியை பற்றி எலி தொல்லையா அப்படின்றதுல ஒருத்தர் அப்படிலாம் ஒரு சின்ன சின்ன கேஸ்டிங் எல்லாம் வந்து டைரக்டர் ரொம்ப அழகாக பிடிச்சி போட்டிருந்தாரு. எனிவே டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு என்னோட நண்பர் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காரு, அவருக்கும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தொலைக்காட்சி மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், ஏன்னா நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் படம் அனௌன்ஸ்மெண்ட்டு ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் போட்டுட்டாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு நல்ல டேட்டை பிடிச்சி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ப்ரொடியூசர் படம் எடுக்கிறத விட அது பெரிய டபுள் மடங்கு டென்ஷன் ஆகி போயிடுது இப்போல்லாம். அப்போ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு 17 நாட்களுக்குள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ May 17th இன்றைக்கி 8th இதுக்குள்ளே இந்த ஆடியோவும் படங்களும் போய் சேர்க்கணும். நீங்களும் அதை கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் நல்லா சேர்த்து விட்ருங்க. ஏன்னா சீக்கிரமாக இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியர் பண்ணி விட்டு அது ஒரு டுகெதரான முயற்சியில் அது நடக்க வேண்டியிருக்கு. எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது. ரொம்ப அருமையாக ஆங்கர் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஜான்சன் சார், படத்தில் ஒர்க் பண்ண மேனேஜர் நிர்மல் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ்க்கு என்னுடைய நன்றி. ஏன்னா ஒரு குவாலிட்டியான விஷயங்களை சூஸ் பண்ணி பண்ணுறாங்க. மாயா, மாநகரம், இன்றைக்கி வந்து மான்ஸ்டர், அருவி, அந்த பக்கம் NGK, 2 கம்பெனி வச்சு ஒரு 2 மாதிரியான ஒரு 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 அவங்க பிளானே வேறு லெவலில் இருக்குது. டெஃபினட்டாக எல்லோரும் புதுசாக வர இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாராவது வர்றாங்க ப்ரொடியூசராக அப்படின்னு சொன்னால், இப்போ நடிகராக வரணும்னா ஒருத்தர் பார்த்து கற்றுக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ப்ரொடியூசராக வரவங்க வந்து டெஃபினட்டாக ஏன்னா பயமே ஜெயம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹிட் கொடுத்துட்டோம்னா அவங்க ஒவ்வொரு தடவை பேசும்பொழுதும் ஐயோ இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது சார், அது அந்த பேர் எப்படியாவது காப்பாற்றுற சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயமே ஜெயம். அந்த சின்சியாரிட்டி, அந்த ஒன்றும் இல்லைங்க, அந்த தொழிலை தெய்வமாக நினைக்கிற அந்த நேச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த காலை வேளையில் மான்ஸ்டர் படத்தை பற்றி உங்களோட பேசிட்டு ரொம்ப சந்தோஷம். சம்மர் May 17th படம் ரிலீஸ். எல்லாருமா கூட்டமாக குடும்பமாக வந்து பாருங்கள். சந்தோஷமாக எங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, இன்னும் நிறையா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. தேங்க்யூ. டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் இந்த படம் அந்த கம்பெனி முதல்ல ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் பேசிக்கிட்ட விஷயங்கள் ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த படங்களை சரியான விதத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி அதில் ஆரம்பித்து மாயா அண்ட் மாநகரம்க்கு அடுத்தது மான்ஸ்டர் வந்திருக்கு. எல்லோரும் என்ன சென்டிமெண்ட்டாக எங்களோட சென்டிமெண்ட் நல்ல படம் பண்ணுறது மட்டும்தான், டைட்டில் கிடையாது. அடுத்த படம் டைட்டில் பேர் அந்த சீரீஸ் மாறிடும். அண்டு சின்ன வயசில் ஒவ்வொரு டைமும் தீபாவளி பொங்கல் மாதிரியான நேரங்களில் நான் ஊர் வந்து சத்தியமங்கலம் பக்கத்தில், அங்கே எப்படியும் வருடத்துக்கு ஒரு முறையாவது நெல் விளைச்சல் இருக்கக்கூடிய பகுதி.
அங்கே தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி நாட்களில் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த அன்றைக்கி புது ட்ரெஸ் கொடுப்பாங்கன்னு தெரியும். ஆனால் முதல்ல காமிச்சா உடனே போட்டு பார்க்கணும் அடம்பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் எப்போவுமே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு முக்கியமான தீபாவளி ட்ரெஸ்ஸு வந்துடுச்சா எல்லாம் இருக்குது தரேன்னு சொல்லிட்டு இது பண்ணி காலையில் எல்லாம் குளிச்சுட்டு வா அதுக்கப்புறம் தரேன்னு சொன்னாங்க. குளிச்சுட்டு வந்து ஆர்வமாக ட்ரெஸ்ஸு கேட்குறப்ப ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஜீன்ஸ் பேண்ட், அப்போல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டுங்கிறது பெரிய விஷயம். ஸோ பேண்ட் எடுத்து போட்டு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து போட்டு பார்த்தா பின்னாடி பெரிய ஓட்டை. எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு கொண்டு போய் வீட்டு மேலே அந்த அட்டாரின்னு சொல்லுவாங்க அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அது எலி வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பித்த கோவம் அந்த எலி மேலே. எலி எங்கே இருந்தாலும் துரத்தி அடிப்போம். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல வித்தியாசமான படங்கள் பண்ணணும்னு வந்துட்டு இருக்கிற டைமில் ஒரு நெல்சன் சொன்ன மாதிரி கமல் தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பாப்புல, நெல்சன் ஃப்ரெண்டு ஒரு நாள் கொடுத்து படம் வந்திருக்கு சார் பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாப்புல. படம் பார்த்தோம், செகண்ட் தேர்ட் வீக்கில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். படம் பார்த்து முடித்து அப்போ நான் அந்த அடியாளகே சாங் அந்த படத்தில் இருக்க கூட தெரியாது. பார்த்துட்டு ஒரு படம் பார்த்து ஒரு 2 நாள் அந்த படத்தினுடைய அதோட இது சொல்லுவாங்களே ஃபீல் சொல்லுவாங்க, ஒரு இதமான ஒரு அனுபவம். ஒரு 2 days கழிச்சும் அந்த படத்து மேலே ஒரு 2 நாள் கழிச்சு பேசிட்டோம். அந்த படம் சம்பாட் ஏதோ ஒரு 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 லைட்டர் மூமெண்ட், ஒரு வார்மாக இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இதமான அனுபவங்களை அதை நமக்குள்ள இலகுவாக கடத்தக்கூடிய ஒரு இயக்குனராக நான் நெல்சன் எனக்கு தோணுச்சு. அந்த நேரத்தில் நெல்சன் அப்புறம் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக நெல்சனோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பண்ணுறப்போ அந்த கதையில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறப்போ ஒரு நான் சொல்ல நினைக்கிறேன், ஒரு வள்ளலார் பக்தனா ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே அவங்களுடைய லைஃப்பில் பார்ப்போம். ஒரு ஒரு பூ ஐ மீன் ஒரு சின்ன பூச்சி எறும்புக்கு கூட எந்த ஒரு இழைக்காத ஒரு கொள்கையை கொண்ட ஒருத்தன் வாழ்க்கையில் ஒரு எலி புந்து பாடுபடுத்துது, அந்த எலியை கொன்னாதான் அவன் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அப்போது அவன் எலியை கொன்னானா இல்லையா அப்படிங்கிறப்போ அந்த லைன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை இப்படி ஒரு லைன். அண்டு நம்ம யாருமே வந்து ஒரு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எலியை கடக்காமல் வந்திருக்க மாட்டோம். ஸோ இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்குது. கண்டிப்பாக அதை பண்ணுவோம். வெறும் கிட்ஸ் அப்படின்னு டார்கெட் பண்ணாமல் இது ஒரு கதை, இந்த கதையை எல்லாருக்கும் எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறப்போ நெல்சன் அதுக்கான நிறைய கருத்தை எடுத்துக்கிட்டு அந்த மொத்த டீம் இங்கே நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். கதாசிரியர் அப்படிங்கிற ஒரு டெக்னீஷியன் ஒரு மிகப்பெரிய உருவமாகவும் ஒரு அடிப்படையாகவும் ஒரு தமிழ் சினிமாவில் இருக்கும் பட்சத்தில் தமிழ் சினிமாவுடைய நிலை இன்னும் அதிகமான உயர்த்த எட்டும். அப்படியான ஒரு விஷயம் கம்மியாக இருக்குது. அந்த நேரத்தில் இவர் கதாசிரியர் இவர் சங்கர் அவரோட சேர்ந்து நெல்சன் ஒர்க் பண்ணுறது பார்க்குறக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறையா கதாசிரியர்கள் தனியாக கதை எழுதுறது மட்டும் முக்கியமான வேலையாக நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் என்னுடைய ஆசை. ஸோ அப்படி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்க, அது ஒர்க் பண்ணுச்சு. பட் எப்பவும் வழக்கம் போல் அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ப்ரெஷர் இல்லை, பயம்தான். நம்ம ஒரு கண்டினியூஸாக 2 படம் பார்க்குறப்ப அந்த 2 படங்களுடைய அந்த மக்கள் வந்து அந்த படத்தோட சேர்த்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ நம்ம தப்பு பண்ணால் அந்த நல்லா படிக்கிற பையனுக்கு தான் அதிகமாக அடி விழுகும்பாங்க. அது ஒரு 2 மார்க் குறைஞ்சா கூட. ஸோ அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். நம்மளுக்கு இதுக்கு முந்தின படங்களுடைய ரிசல்ட் நம்ம படத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அதை ஹோல்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நெல்சன்கிட்ட சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் அந்த எதிர்பார்ப்பு உங்கள் மேலே கண்டிப்பாக இருக்கும், அதை நீங்கள் பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வகையில் படம் பார்த்த வகையில் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. அண்டு இதில் மிக முக்கியமாக இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறப்போ எஸ் ஜே சூர்யா சார் பண்ணலாம் அப்படின்றப்போ அவரை மான்ஸ்டராக பார்த்துட்டு இருக்கப்போ அவர் ஒரு மான்ஸ்டர்கிட்ட மாட்டினா எப்படி இருக்குங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுடைய ஒரு சொசைட்டியாகவும் நம்ம வந்து ஒரு மெஜாரிட்டி ஒரு மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் கொண்ட நம்மளுடைய நாடு. அங்கே மிடில் கிளாஸ் மக்களினுடைய வாழ்க்கை, அதில் அவங்க சார்ந்த அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதான கதைகள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஒரு லார்ஜர் தேன் லைஃப் ஸ்டோரிஸ் தான் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல பாக்கியராஜ் சாரோ பாண்டியராஜ் சாரோ இவங்கெல்லாம் வந்து
ஒரு இந்த மாதிரியான ஒரு சாமானியனுடைய கதைகளை எடுத்துக்கிட்டு அதை மிக சிறப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை சேர்க்கறதுக்கான கதைகள் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சரியான அதை தாங்கக்கூடிய திறமையான நடிகர்கள் வேணும். அந்த இடத்த விஜய் சூர்யா சார் அந்த ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ அந்த ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவாகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை வந்து சார் சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவர் இந்த மாதிரியான நிறைய கதைகளை எடுத்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ மே 17 இந்த படத்தை சம்மருக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த விழாவுக்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் பொட்டன்ஷியல் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஜஸ்டின் ரொம்ப நல்லா மியூசிக் கொடுத்துருக்காரு. ஒரு சாங்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரீரெக்கார்டிங்க்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. அதை வந்து ஃபுல் டைம் அதில் உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு பொட்டன்ஷியல் டீம் தங்கப்பிரபார் எங்களுக்கெல்லாம் தங்கமாமா. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு டெக்னிக்கலாக எந்த ஒரு குறையும் இருக்கிறத இது பண்ணிக்க மாட்டார். பிரதர் பிரகாஷ் அண்ட் கோபினா அண்டு எல்லாருக்கும் இந்த டீம் அரவிந்த் அண்டு நிர்மல் அண்ட் ஹோல் ப்ரொடக்ஷன் டீம் ராஜாராம் அண்ட் சிராஜ் அத்தனை பேருக்கும் இந்த ஜான்சன் கோகுல் கிருஷ்ணா ஸோ மற்ற எல்லாருக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மே 17 மான்ஸ்டர். தேங்க்யூ. மட்டுமே அப்படின்னார். இயக்குனரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கிறக்கூடிய ஒரு இயக்குனர். அப்படி ஹீரோலாம் தொட்டால் அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுவார். அவர் இந்தியாவிலேயே வந்து ஒரு நம்பிக்கையாக ஒரு ஹீரோயின் வந்து ஒரு டைரக்டர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணோம்னா நெல்சன் வெங்கடேசன்ட்ட வரலாம். உங்களை வந்து பொட்டு பூ வச்சுட்டு அம்மா பார்த்து போயிட்டோமா அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறக்கூடிய ஒரு இயக்குனர். எஸ்ஜே சூர்யா சார் வந்து அதுக்கு நேர் மாறு வந்து அவர் வந்து மடியிலே உட்காரணும் அவ்வளோ ஆசைப்படக்கூடியவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தில் இணைஞ்சு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த காட்சி எப்படி எடுக்க போகிறாங்கன்னு. அவர் அப்படியே ஒரு நெல்சன் வந்து கட்டுன்றான் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவார் அவரே. உண்மையிலே எஸ்ஜே சூர்யா சாரை வந்து இந்த மாதிரி காட்டினது இந்தியாவிலேயே முதல் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசனாக தான் இருக்கணும். அதனால் வந்து அப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக தொட்டுக்கிற அளவுக்கு பக்கத்தில் உட்கார்ற மாதிரி அந்த கதையை வந்து அழகாக எடுத்தாங்க. அதை எடுக்கக்கூடிய இடத்துலையும் நான் இருந்தேன். அந்த காட்சி அதுக்கப்புறம் தான் தெரிந்தது. 2-3 பேர்த்துக்கிட்ட ஒரு கதையை நம்ம அனுப்புகிறப்போ அதில் இருக்கக்கூடிய அழகு வந்து எவ்வளோ அருமையாக இருக்கும். அதான் இயக்குனருடைய மிகப்பெரிய பெருமை. நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன், நான் தான் ஹீரோ அப்படின்னு நினச்சிக்கிறதே கிடையாது. அதனால் இந்த கதை வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதில் 2வது பங்கில் ஒரு கதையை எப்படி அழகுபடுத்துறதுன்றதை நான் எஸ்ஜே சூர்யா சார்ட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது அவர் பண்ணாத படமே கிடையாது. அவ்வளோ படங்கள் பண்ண ஒருத்தர் இவ்வளோ எளிமையாக கீழே இறங்கி வந்து இவ்வளோ சொல்லி அவரே நடித்து காட்டுவார். நான் என்கிட்டலாம் வந்து அவர் நடித்து காட்டணுன்ற அவசியமே இல்லை. நான் வந்து அவருக்கு ஒரு சாதாரண ஆள், ஆனாலும் கூட இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா எல்லாத்துட்டையும் ஒப்பீனியன் கேட்பார். அந்த அளவுக்கு ஒரு படைப்பில் வந்து தன்னை முழுமையாக இணைத்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஜே சூர்யா சார் வந்து திரையில் மட்டும் இல்லை நிஜத்திலையும் அவர் தான் ஹீரோ. அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்றைக்கி அவர் சார் வரல, பிரபாகர் சார். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். முதல் நாள் ஷூட்டிங் போகிற பெரும்பாலும் ப்ரொடியூசர் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, வருவாங்க பூஜை போடாமல் போவாங்க. இவங்க பூஜையே போடலை, சும்மா சாமியை கும்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா ஒன்றுமே இல்லை ஷூட்டிங் பண்ணிட்டாங்களே ரொம்ப புதுமையாக இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ சாப்பிடலாமான்னாரு. சாப்பிடலாம்னா ப்ரொடக்ஷன்லேருந்து 2 இட்லியை வாங்கி அவர் சாப்பிட்டாரு. எனக்கு அதுதான் கொடுத்தாங்க. என்னடா இவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசர்ன்றாங்க ரொம்ப எளிமையாக இருக்கிறாருன்னு. அப்புறம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருந்தார். என்ன சார் நீங்களாம் வீட்டுக்கு போக மாட்டீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார் படம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதாவது ஏதோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் அந்த செட்லேயே உட்காந்துருக்கணும், நம்ம வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காரணும்னு நினைக்காம அவர் இருந்தார். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப அருமையாக இருந்தது. என்ன சொன்னார்னா, நம்ம இங்கே உட்காந்தோம்னா கொஞ்சம் செலவு வந்து குறையும், பணத்துடைய மதிப்பு நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னார். பணம் அதனுடைய வலி அது எனக்கு தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இல்லையா. நான் இங்கே உட்காந்தா அது குறையும். அப்போ தான் தெரிஞ்ச சினிமான்றது லாபமான ஒரு தொழில், அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அந்த வகையில் நான் பிரபாகர் சாரை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். ஓ இப்படி தான் இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருந்தோம்னா இது ஒரு லாபமான ஒரு தொழில் தான். உண்மையிலே போட்ட முதலீடை
தாண்டி மிக அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு துறையாக சினிமா அன்னைக்கு தான் எனக்கு தெரிந்தது. அதே மாதிரி பிரபு சாரும் பிரகாஷ் பாபு சாரும் அவங்க ஆஃபீஸ்குள்ளார் நுழைஞ்சோம்னா நம்ம வந்து ஒரு புதிய ஆள் அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதையில் நம்ம நெகிழ்ந்து போகணும், அந்த அளவுக்கு அவங்க வந்து மரியாதை கொடுப்பாங்க. இப்படி எல்லோருடைய அன்பும் எல்லோருடைய ஈடுபாடும் இணைந்தது தான் இந்த மான்ஸ்டரில் 2 நாயகர்கள் இருக்காங்க. ஒரு நாயகன் எஸ்.ஜே. சூர்யா சார், அதுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் நடிச்சிருக்கிறாரு. அவங்க பேர் என்னன்னு தெரியல, ஆனால் எலின்னு சொல்லலாம். அவர் தான் மிக அற்புதமான ஒரு அது வந்து ஒரு ரியலாக இருந்துச்சு. அந்த எலி வரக்கூடிய காட்சிகள்லாம் மிக அருமையாக இருந்தது. அதை எடுத்த கோகுல் நாய்க்கு வந்து உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்லுவோம். ஆர்ட் டைரக்டர் சிவசங்கர் சார், மியூசிக் போட்ட பிரபாகர், எல்லாருக்கும். எல்லாத்த விட இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து நடித்து கொடுத்த எங்களுடைய பிரியா பவானி சங்கர் மேடத்துக்கும் நன்றி. இந்த அரங்கத்திற்கு இந்த இந்த விஷயங்களை வடிவமைத்து கொடுத்ததற்கு ஜான்சன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மான்ஸ்டர் நெல்சன் வெங்கடேஷோட ஒரு நாள் கூத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த டீம் அப்படியே இந்த படத்தில் திருப்பி ஒர்க் பண்ணோம். கோகுல், நான், ஜஸ்டின், நெல்சன் எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். எப்படி ஒரு நாள் கூத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட் டெபியூ டைரக்டர், அப்போவே அவர் கிளியராக இருந்தார். நான் அந்த ஆடியோ லான்ச்சே சொன்னேன், அவர் எவ்வளோ தெளிவாக ஒரு விஷயத்தை வேலை வாங்காருன்னு. இப்போ இந்த படத்தில் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்னமும் கொஞ்சம் கிளியராக இருந்தார் இந்த படத்தில். ஸோ நெல்சனோட இந்த படத்தில் வந்து கதை சொல்லும்போது எலி இதுன்னு ஒரு சின்ன படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஒரு நிறைய கதை வச்சுருந்தார். இந்த கதை பண்ணணும், பொட்டென்ஷியலில் பண்ணுறோம் சாபு அப்படின்னாரு. ஓகே சார் பண்ணலாம், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது அப்படின்னா. பட் சின்ன படம்னு சொன்னது என்றைக்கு சொன்னான்னு தெரியல, அன்னிலேருந்து இந்த படம் பெருசாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஸ்டார்டிங் டேலேருந்து. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட வேலை வாங்கலாம், ஒரு எலி வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு நெல்சனுக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த கேமராமேன் ஆர்ட் டைரக்டருக்குலாம் தெரியும். அதோட எஸ்.ஜே. சூர்யா சார், அவர் ஒரு ஆக்டிங் மான்ஸ்டர்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் 2 பேரும் சேர்ந்து காம்பினேஷனில் ஒர்க் அவுட் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அது எலி எப்போ ரியாக்ட் பண்ணணும் நமக்கே தெரியும். அந்த எலி ரியாக்ட் பண்ணுற ஷார்ட்ஸ், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அது வெயிட் பண்ணுற ஷார்ட்ஸை பல ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து இது வேணும் இது வேணான்னு சொல்லிட்டு போட்டு பிரித்து எடுக்கணும். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. சில ஷார்ட்ஸாக எலி இல்லாமல் ஃபீல் கொடுக்குற ஒரு டெம்போ கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அது கோப்ரோ ஷார்ட்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கும் நாங்கள் ஒர்க் அவுட் சில மைனூட்டாக டெக்னிக்கலாக நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது. அந்த ஸ்பீடு நாங்கள் வந்து மேட்ச் பண்ணோம், எலியோட ஸ்பீடும் இந்த கேமராவோட ஸ்பீட் மேட்ச் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ நிறைய சேலஞ்சான விஷயம் இருந்தது. நானும் நெல்சனும் எடிட்டிங்கில் வந்து பயங்கரம் கான்வர்சேஷன், நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய வாக்குவாதம் நடக்கும். அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து நாங்கள் ஓகே நாங்களே 2 பேர் சண்டை போட்டு ஒரு விஷயத்தை ஓகே பண்ணி அடுத்த லெவல் போனால் தங்க பிரபாகரன் சார், பிரபு சார், பிரகாஷ் பாபு சார், அவங்களோட டீம், அவங்களோட சஜஷன், அவங்களோட விஷயங்கள், இன்புட்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கு இந்த படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு சோல் கிட்ஸோட ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமே வந்து காஷ்மோராக்கு அப்புறம் பிரபு சாரோட ஒர்க் பண்ணுற அந்த வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ஃபுல் டீமுக்கும் வந்து என்னோட கிரெடிட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் இன்க்ளூடிங் ஹீரோயின். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஃபைட் மாஸ்டர்லேருந்து கொரியோகிராஃபர்லேருந்து எல்லாமே நிறைய இன்புட்ஸ் புதுசாக இருக்கும் எல்லா விஷயங்களும் பார்க்கவே. ஸோ என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நிற்கணுன்னா பல வருஷம் கஷ்டப்பட்டுருக்கணும். ஒரு படியாக ஏறி உழைச்சி ரொம்ப தியாகம் பண்ணி இங்கே நிற்கணும். ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ்க்கு என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொறுப்பை கையை கொடுத்து காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்பினா இயக்குனர் நெல்சன் வெங்கடேஷன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். இந்த நன்றியை நான் வாழ்நாள் பூரா சுமந்து தான் ஆகணும். இதுக்கு அடுத்தது ரொம்ப கஷ்டப்பட்டது எனக்காக டைரக்ஷன் டீம், ராஜ்குமார், மர்த்தி சார், ஆன் ஸ்டேஜில் ஆன் சைட்டில் ராஜாராம் முருகேசன், மந்திரமூர்த்தி, இவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப குறைவான சமயத்தில் எனக்கு ரொம்ப பரிச்சை எழுந்தா மைம் ஸ்டுடியோ, மைம் கோபி அண்ணா,
இவர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. இதோட பெருமை எனக்கு என்ன வேணும்? பவித்ரா அக்கா, மது, இவங்களுக்கு எல்லாருக்கும் என் மரியாதைக்குரிய வணக்கம், நன்றி. ஒரு சீன்லேயும் என்னை அருமையாக காட்டுறதுக்கு பினாய் சார் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்த மான்ஸ்டர் மூவி எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான மூவி. ஃபஸ்ட்டு வந்து இது நான், கோகுல், அப்புறம் சாபு சார், நெல்சன் சார், சங்கர் சார், இவங்க எல்லாத்துக்குமே இது சேர்ந்து ஒர்க் பண்ணுற 2வது படம். ஸோ இதே டீம் வந்து அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஸோ அவங்க இல்லைன்னா இந்த டீம் வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிருக்காது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக எங்களுக்கு இருக்கிற வேவ் லென்த் வந்து அப்படியே நாங்கள் இதில் இன்னும் பெட்டர்மெண்ட் இருந்துச்சு ஒர்க் பண்ணுறப்ப வந்து. ஏன்னா போன தடவை இருக்கிறத விட இப்போ வந்து நாங்கள் இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம். ஸோ அதோட அவுட்புட் வந்து கண்டிப்பாக பெட்டராக எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் அது பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க எஜே சூர்யா சாருக்கும், அப்புறம் பிரியா பவன் சங்கர், கருணாகரன் சார் எல்லாருமே வந்து ரேட் இது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பார்க்குறப்ப வந்து எனக்கு இப்போ ஆர்ஆர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ ஜெயசூர்யா சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ரேட் நிற்கிறப்ப நெல்சன் சார் நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு, எவ்வளோ நேரம் அந்த ரேட்காண்டினா வெயிட் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க். அப்புறம் பர்சனலாகவே இப்போ ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணப்போ ஜெயசூர்யா சார் இருந்தார். அவர்கிட்ட எனக்கு நிறையா இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஃப்ராங்காக சொன்னோன்னா அவரோட கான்ஃபிடென்ட், அவர் வச்சுருக்கிற டார்கெட்னா வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ அவரோட ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா அவர் இந்த சினிமாவில் இவ்வளோ இன்ன வரைக்கும் இத்தனை வருஷமாக அவர் சஸ்டெயின் ஆகிறாருன்னா அவரோட ஆம்பிஷன் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஆடியோ பிடிக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. இந்த சாங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. யூஸ்வலாக நம்ம கொரியோகிராஃப் பண்ணோன்னா ரிகல்சர் பண்ணுவோம், போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவோம். இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட். குழந்தைங்களை வச்சு பண்ணோம், அதுவும் அந்த குழந்தைங்க வந்து எலி கேரக்டர்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கன்வே பண்ணோம் அப்படின்ட்டு. இது எப்படின்னா முழுக்க முழுக்க டைரக்டர் சாரும் எஜே சூர்யா சாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இந்த சாங் கொரியோகிராஃப் பண்ணும்போது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நானும் அதே தான் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர் பிரபு, தங்கப்பிரபன் சார், நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதுதான் என்னை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு நெல்சன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. நான் போய் ஒர்க் பண்ணும்போது அவர் ஆல்ரெடி பேப்பரில் வச்சுருக்கார் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணுங்கிறத. இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொன்னார். பட் அதுலேயும் நல்ல ஒரு சின்ன ஸ்டண்ட்டு தான், பட் ரொம்ப நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ. அடுத்ததாக கொரியோகிராஃபர் திரு